அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இப்போ இந்த உலக விஷயங்களில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறது. உலகத்தை பார்த்தா அதான மறுமை தான் நிலையான உலகங்கிறத பற்றி அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்னா, இந்த உலகம் வீணும் விளையாட்டுமாகும். ஆனால் அந்த சொத்து பெருமை கொள்வதும் சொத்துக்களை சேர்க்குவதும் குழந்தைகளை அதிகப்படுத்துறதுலும் ஆக உள்ளது. ஆனால் இறைமறுப்பாளர்களுக்கு இது ஒரு மழை நீர் விவசாயத்தை போல் அது நிறையா விளையுது. அப்புறம் பார்த்தா அதுக்கு மஞ்சள் கலரில் சருகாகி விடுது. அது அதன் விளைச்சல் இதை தருது, மகிழ்வை தருது. அப்புறம் அது சருகாகி விடுது. இது இறைமறுப்பாளர்களுக்கு மன்னிப்பும் இதுவும் தான் தேவை. ஆனால் அற்ப சுகமன்றி வேறு இல்லை அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இது மாதிரி நிறைய ஆயத்துகளில் இப்படி இந்த துனியாவை பற்றி அல்லாஹ் சிலாகித்து கூறுறான். இது வீணும் விளையாட்டும் தவிர வேறு இல்லை. நிச்சயமாக இது மறுமையின் வீடு தான், அது நிலையானது, அழியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், மறுமை விஷயத்தில் இந்த ஒரு கடலில் நம்ம ஒரு விரலை விட்டு இப்படி தூக்குனா எவ்வளோ தண்ணி வருமோ அந்த அளவு தான் இந்த உலகமானது அப்படின்னு, அது போன்று தான் அந்த தண்ணீர் எவ்வளோ சொட்டுதோ அது அளவு தான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தரம் கடைவீதிக்கு சென்றாங்களாம். அங்கே ஒரு செத்த ஆடு கிடந்திருக்கு. அதோட காதை அப்படி தூக்கிக்கிட்டு, இதை யாராவது விரும்புவீங்களா அப்படின்னு இந்த காதனை, இதை நாங்கள் விரும்ப மாட்டோம். அந்த காதுமே ஒரு மாதிரி ஊனமுற்றதாக இருந்துச்சான், அருந்த காது. இதை நாங்கள் விரும்ப மாட்டோம், உயிரோடு இருக்கும்போதே இதை விரும்ப மாட்டோம், அதுவும் செத்து கிடக்கல, இது எந்த பயனையும் தராது அப்படின்னு சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, இதை போல தான் அல்லாஹ் இடத்துல இந்த உலகமானது அப்படின்னு. உலகமானது இனிமையாகவும் இன்பம் பயக்கக்கூடியதாகவும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் பசுமையாகவும் இனிமையாக இருக்குது. ஆனால் மறுமை தான் நிரந்தரமானது. அதனால் இந்த உலகத்தில் உங்களை பிரதிநிதியாக அல்லாஹ் ஆக்கியிருக்கான். அதில் நீங்கள் எப்படி நடக்கிறீங்கங்கிற பொறுத்து பயந்து கொள்ளுங்கள். இவ்வுலகத்தில் பயந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்திலும் நீங்கள் பயந்து கொள்ளுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த வாழ்க்கையை தவிர நிரந்தரம் வேறு எதுவும் இல்லைன்னு இன்னொரு துவா கேட்கும்போது அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இறந்தவரை 3 விஷயங்கள் தொடர்கின்றன. ஒன்று அவரோட குடும்பம், அவர் செய்த நன்மைகள், அவரோட ஆனால் 3 திரும்பிடுது. ஒன்று மட்டும்